படப்பிடிப்புக்காக மின்சாரம். படப்பிடிப்புன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மின்சாரம் தேவைப்படும். லைட் இருக்கும், ஏகப்பட்ட கேமராஸ் இருக்கும், அந்த பக்கமாக இந்த பக்கமாக ஓடக்கூடிய வீல்ஸ்லாம் இருக்கும். அப்போ அதுக்கு மின்சாரம் தேவைதானப்பா. ஆனால் அது திருட்டு மின்சாரமாக இருக்கலாமாப்பா? அது தப்பு தானே? இந்த கேள்வியை தான் ஒரு ஊடகம் கேள்வியாக கேட்டிருக்கிறது. அதனுடைய அந்த நியூஸ் கார்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கான ஆவணப்படத்திற்கான படப்பிடிப்பில் மின்சாரம் திருட்டு. திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெற்று வரும் படப்பிடிப்பில் மின் திருட்டு புகார். குணச்சித்திர நடிகை வடிவுக்கரசியை வைத்து எடுக்கப்பட்டு வரும் அரசு ஆவணப்படம் 2030க்குள் குடிசையில்லா தமிழகத்தை உருவாக்கும் வகையில் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் அமல். இதுக்கெல்லாமாயா திருட்டு கரண்ட் எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கீழே கருத்துக்கள் வந்திருக்கு. ஆல்ரெடி கருணாநிதி அவர்களுக்கு வேறொரு பட்டத்தை கொடுத்து தான் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. இதில் இந்த திருட்டு மின்சாரம் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இது மட்டும் கிடையாதுங்க. திமுக அந்த கொடியை குத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டோல்கேட்டு ஃப்ரீயாக, பார்க்கிங் ஃப்ரீயாக, இதெல்லாமே ஃப்ரீயாக. நான் சொல்லலை, முக்கியமான ஒரு காவல்துறை உயரதிகாரி சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காரு? அது கூடவே அரசியல் காலத்தில் இன்னைக்கு என்ன புயல்கள் வீசி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். முதல் புயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவைக்காவில் இணைந்த ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் அப்படின்னு சொல்லி தாவைக்காவில் புதிய பொறுப்புகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஆதவர்ஜுனா அவர்களுக்கு தேர்தல் பரப்புரைக்கான ஒரு முக்கியமான பொறுப்பும், இந்த நிர்மல்குமார் அவர்களுக்கு ஐடி விங்கான பொறுப்பும், ராஜ்மோகன் அவர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு அப்படிங்கிற பொறுப்பு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்பை கொடுத்த உடனே ஆதவர்ஜுனா நேரடியாக எங்கே போயிட்டாருன்னா, திருமாவளவன் அவர்களை பார்க்க போயிட்டாரு. என்னுடைய ஆசான் நீங்கள் தான், நான் இங்கேருந்து தான் கள அரசியலை தொடங்கினேன், வேறு ஏதாவது ஒரு அரசியலுக்கு நான் உட்படுவேன் என்றால் அது உங்ககிட்ட ஆசி வாங்கிட்டு தான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அது சம்மந்தமாக நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு புத்தகத்தையும் ஒரு சிலையையும் பரிசாக கொடுத்த பின்பு அவரிடம் ஆசி வாங்கிவிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பயணத்தை நோக்கி புறப்பட்டிருக்கிறார் ஆதவர்ஜுனா அவர்கள். ஆனால் இதை எப்படி பார்க்கிறார்கள்? கடைசியாக ஒரு படம் வந்துச்சு, விஜய் அவர்களுடைய படம். இந்தாங்க சிவா, இந்த துப்பாக்கியை பிடிங்க அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை கொடுத்துட்டு போவார் பார்த்தீங்களா? அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் இப்போ ஃபுல்லாக திமுக காரராக மாறிட்டார். அதனால் விசிகாவில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் ஆதவர்ஜுனாட்ட திருமாவளவன் அவர்கள் கொடுத்து விட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஆனால் அதற்கும் ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இதற்கு பின்னாடி அரசியலாம் கிடையாது, நான் மரியாதை நிமித்தமாக சந்திக்க வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த திமுக காரங்க லேஸ்பட்ட விதமாக பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், 2026 தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய குடைச்சலாக இருக்கக்கூடிய நபர் ஆதவர்ஜுனா அவர்களாகத்தான் இருக்கும். அவருடைய பேச்சு, அவருடைய செயல், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அது இல்லாமல் அவருக்கு இப்போது கிடைத்திருக்கக்கூடிய பொறுப்பு, இது எல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு பெரிய ஒரு குடைச்சலை கொடுக்க போகிறது. அது என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். சரிப்பா, அப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இப்படி புதிய புதிய பொறுப்புகள் எல்லாமே கொடுக்கப்பட்டு விட்டது. அவங்க அரசியல் களத்துக்காக தயாராகி வருகிறார்கள். நாம் தமிழர் கட்சியை விட்டு நிறைய பேர் காலி பண்ணி போகிறாங்களே, அதை பற்றி நீ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, எந்த கட்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வெளியேறுவார்கள். ஆனால் இப்போ கொஞ்சம் நாட்களாகவே ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த சன் டிவி அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா, நாம் தமிழர் கட்சியை விட்டு ஒரு நபர் வெளியில் வந்தாலும் 3000 நபர்கள் வெளியில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிலாம் வீடியோ வெளியே விட்டாருங்க. அதுக்கான உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நாமே பதிவு பண்ணியிருக்கோம். அதனால தான் இதை பெரிய பேசு பொருளாக பேசாமல் இருக்கிறோம். இன்றைக்கி மாநில பொறுப்பாளர் ஒருவர் வெளியேறிவிட்டார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இவர் குருமூர்த்தியெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காரு. யார்? சீமான் அவர்கள் குருமூர்த்தியை பார்த்த பிறகு தான் இப்படி மாறிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி. அவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்த பிறகு இப்படி மாறிட்டார் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக ஒரு பேட்டி. ஒட்டு மொத்தமாக இப்போ சீமான் அவர்கள் மீது ஒரு சாயத்தை பூச வேண்டும். அது எந்த சாயம் அப்படிங்கிறத இவங்களே டிக்ளேர் பண்ணுறாங்க. ரஜினிகாந்த் அவர்களை பார்த்ததுனால தான் சீமான் அவர்கள் பெரியாரை எதிர்க்கிறார், குருமூர்த்தி அவர்களை பார்த்ததுனால தான் சீமான் அவர்கள் பெரியாரை எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டாலும், இன்னைக்கு இன்னொரு சம்பவம் நடந்திருக்கே, அந்த சம்பவத்தை பற்றியும் தெரியணும்ல. ஸோ ஒரு நபரை பார்த்து விட்டோம், ஒரு நபருடைய வீட்டுக்கு போயிட்டோம்னா அவங்க கொள்கையை ஒரு தலைவர் ஏற்றுக்கொள்வார் என்றால், இன்னைக்கு பாஜகவினுடைய முக்கியமான தலைவராக கருதப்பட்ட வெங்கையா நாயுடு அவர்கள், தெரியுமில்ல யாருன்னு, அவருடைய இல்ல திருமண விழாவுக்கு யார் போயிருக்காங்க? நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்க. ஐயோ, பாஜக RSS கும்பல் அந்த வீட்டு கல்யாணத்துக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போயிருப்பது மரியாதை நிமித்தம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளாம் சாதாரண மனிதர்கள். இல்லை, அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது. நாளையிலிருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிஜேபி சொல்படி தான் கேட்பார். ஏன்னா நேரடியாக வெங்கையா நாயுடு அவர்களுடைய வீட்டுக்கே போயிட்டாரு. அங்கே ஏகப்பட்ட RSS காரங்க வருவாங்க, ஏகப்பட்ட பிஜேபி காரங்க வருவாங்க, அவங்களுடைய ஐடியாவை கேரி ஓவர் பண்ணிட்டு தான் வருவார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள்லாம் இப்போ இந்த கொஞ்சம் அரசியல்வாதிகளை பார்த்தோம்ல, அதே மாதிரியான அரசியல்வாதிகள். அவ்வளோதான்.
இதுக்கு பின்னாடி ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தது சீமான் அவர்கள், வெங்கையா நாயுடு அவர்களுடைய வீட்டில் நிறைய பாஜக தலைவர்களை சந்தித்தார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்படின்னு சொல்ற இரண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் உங்களால சொல்ல முடியுமா? அந்த வித்தியாசத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஓகேப்பா, இந்த மாதிரி தான் நம்ம அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தலைவர் சொல்வதையும் செய்வதையும் மட்டும் இங்கே பெரிய பேசு பொருளாக மாற்றக்கூடிய ஊடகங்கள் இன்னொரு தலைவர் சொல்வதையும் செய்வதையும் அப்படியே அமுக்கி விட்டுறாங்க, அப்படியே யாருக்கும் தெரியாம வச்சுக்கிறாங்க. அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஊடக அரசியலை நீங்கள் புரிந்து கொண்டாலே இதெல்லாமே வெட்ட வெளிச்சமாக உங்களுக்கு புரிய வரும். அப்போ மக்களாகி நீங்கள் இப்போ யோசிப்பீங்களா, விக்கி கரெக்டாக போட்டு உடச்சிட்டான் பாரு, இவர் அவர் வீட்டுக்கு போனனால மாறிட்டான்னு சொல்கிறாங்க, இவர் வீட்டுக்கு போயிருக்காரு, அப்போ அவர் மாறலையா, இது என்ன கேள்வி அப்படின்னு கேட்பீங்களா இல்லையா? அதெல்லாம் விட அடுத்ததான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஈரோடு இடைத்தேர்தல். அதில் சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை பொழந்து தள்ளிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது பெரியார்னு கூப்பிட வேண்டாம், ஈவேரானே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சொல்றார். அது ஏன் சொல்றாரு அப்படிங்கிறதுக்கான நல்ல ஒரு விளக்கத்தை என்னால் பார்க்க முடிந்தது. அது எனக்கும் ரொம்ப நீண்ட நாட்களாக இருந்த ஒரு விஷயம்தான். இவருக்கு மட்டும் ஒரு அடைமொழி, பெரியார், தந்தை பெரியார், அவர் பேர் என்ன, ஈவே ராமசாமி நாயக்கர். இந்த ஈவே ராமசாமி அப்படின்னு சொல்ற இவருடைய பெயரை நம்ம ஈவே ராந்தான கூப்பிடணும், இல்லாட்டி ஈவே ராமசாமின்னு கூப்பிட போறோம். ஏன்னா நாயக்கர்னு சொல்லி நம்மளால கூப்பிட முடியாது, சாதியை ஒழித்து விட்டார் ஈவேரா அப்படின்னு சொல்லினால ஈவேரான்னு கூப்பிடணும்னு வச்சுக்கோங்க. வஉசி அப்படின்னு சொல்லி தான் இப்போவும் பேசப்படுது. வஉ சிதம்பரனார் அவர் யார், செக்கிழுத்த செம்மல், நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர், ஆனால் உவேசா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாரதியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வியெல்லாம் யார் கேட்குறாருன்னா சீமானவர்கள் கேட்குறாங்க. எங்க இவ்வளோ மகத்தான தலைவர்களுக்கு அடைமொழி இருக்கிறது, அந்த அடைமொழியை வைத்து இந்த திமுக காரங்களோ இல்லாட்டி திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய ஊடகங்களோ அவர்களை அழைக்கும் போதோ அவரான செய்திகளை வெளியிடும் போதோ கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது கர்ம வீரர் அப்படின்னு சொல்லி பேசுறதை பார்த்துருக்கீங்களா? பேச மாட்டாங்க. அவங்க ஒரு செய்தியை வெளியிட்டார்கள் என்றால் காமராஜ் அப்படின்னு தான் வெளியிடுவார்கள். இதே மாதிரி பல தலைவர்களுடைய அடைமொழிகள் இங்கே என்ன செய்யப்படுகிறது, இருட்டடிப்பு செய்யப்படும் போது ஒரு தலைவருக்கான அடைமொழியை மட்டும் நீங்க பெருசா பேசுறீங்கன்னா இவரை நீங்க பெரியார்னு கூப்பிடுவீங்களா, ஈவேரான்னு கூப்பிடுவீங்களா? இதுல எனக்கு முரண்பாடு இருக்கு, உங்களுக்கு முரண்பாடு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். இதுல எப்படி உடன்பாடு இருக்கு அப்படின்னா எல்லாரையும் ஒன்னா பாருங்க. எல்லாருமே தலைவர்கள் தான், இவர் மட்டும் கிடையாதுங்க. எல்லாருமே நம்ம தமிழினத்திற்காக நம்ம நாட்டு மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு நாம் ஒரு அடைமொழி கொடுத்திருக்கிறோம். கொடுக்காத அடைமொழியை வைத்து நீங்கள் கூப்பிடுங்க நான் சொல்லலை. செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதே மாதிரி பெயரில் கூப்பிடுங்க. இல்லாட்டி அவர் வஉசின்னு கூப்பிடுறீங்களா, இவரையும் அதே மாதிரி கூப்பிடுங்க. இவ்வளோதான், வித்தியாசம் வேண்டாங்கிற. எல்லாரையும் பாருங்க, எல்லாரையும் படிங்க, எல்லாருடைய கொள்கைகளையும் கேளுங்க, எல்லாத்தையும் பகுத்தாய்வு செய்யுங்கள். ஈவேராவும் அதை தானே சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதுதான் இப்போ சீமான் அவர்கள் பேசுனது ரொம்ப பெரிய வைரலாக ஓடிட்டு இருக்கு. அடுத்ததாக ஒரு முக்கியமான அப்டேட் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது தான். பொதுவாக இந்த ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க, நம்ம துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். பட் கடந்த ஒரு வாரமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்பீச் இல்லாட்டி அவர் பற்றியான செய்திகள் எங்கேயுமே வெளியில் வரல. சம்திங் ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கோபப்பட்ட ஒரு வீடியோ மட்டும் வெளியில் வந்துச்சு. செய்தியாளர்களிடம் கோபப்பட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் போய் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசின ஒரு வீடியோ மட்டும்தான் வைரலாக ஓடிச்சு. அதன் பிறகு சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் அவருடைய டாக் அப்படிங்கிறது இல்லை. அவர் சொன்னது தான் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லி அவர் இனிஷியலைஸ் பண்ணி வச்ச ஒரு போராட்டம். இங்கே நிறைய நபர்கள், ஈவன் நிறைய நடிகைகள் எல்லாமே டிஷர்ட் போட்டுட்டு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் படம் காண்பித்தார்கள். ஆனால் அவங்க வீட்டு குழந்தைகள் அவங்க நடித்த படத்துக்கு எல்லாமே ப்ரமோஷன் செய்தது எல்லாமே ஹிந்தியில் தான் என்பதையும் நாம் இங்கே கவனிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவாக ஹிந்தி துண்டு நோட்டீஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இது என்னப்பா ஹிந்தி துண்டு நோட்டீஸ், நீங்கள் தான் ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னீங்களே, இது எப்படி நீங்கள் கொடுக்கலான்னு கேள்வி கேட்டதற்கு அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். நாங்கள் ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவர்களே தவிர ஹிந்தியை நாங்கள் எதிர்க்க மாட்டோம். என் மீது பற்று கொண்ட 20 வருடங்களாக ஒருத்தர் இருக்காரு, அவர் வேற்றுமொழியை சார்ந்தவர், அவருடைய சார்பாக இருக்கக்கூடிய வியாபாரிகள் இருக்காங்க. அந்த வியாபாரிகள் கூட்டத்தில் நான் போய் வாக்குகள் கேட்டேன். அந்த வாக்குகள் கேட்கும்போது நம்ம மொழியில் இது இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்குன்னு சொன்னாங்க. அதனால் எனக்கே தெரியாமல் அந்த ஆதரவாளர் என்ன செஞ்சிட்டாரு, இந்த மாதிரி ஹிந்தியில் இந்த நோட்டீஸ் அடிச்சிட்டாரு, எங்களுக்கு ஹிந்தியும் தமிழும் தான் உயிர் அப்படின்ட்டார். ஐயோ இல்லை, எங்களுக்கு இங்கிலீஷும் தமிழும் தான் உயிர் அப்படின்னு சொன்னார். திருத்தி தான் சொன்னார். அப்போது இங்கே இருக்கக்கூடிய சிக்கல், நாம் ஹிந்தி படிக்கக்கூடாது, ஆனால் அவங்க ஹிந்தியில் நோட்டீஸ் அடிக்கலாம். நாம் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி போராடுவோம், அவங்க ஹிந்தி தெரியும் வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சாருக்கும் காருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களில் தான் இங்கே சர்க்காரே ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு ஹேஷ்டேகை இப்போ ட்ரெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. யார் அந்த சார், யாருடையது இந்த கார்? சார், கார், சர்க்கார் எப்படி இருக்கு? திமுக சர்க்கார்
அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த டேகு பேசு பொருளாக மாறும். இதை ஒருவேளை நீங்கள் கேட்கும்படி சொன்ன முதல் ஆள் நானாக கூட இருக்கலாம். சார் பிளஸ் கார் சர்க்கார் அப்படிங்கிற மாதிரி தான் திமுகவினுடைய ஆட்சி 2026 பேசப்பட போகிறது. இந்த கார் பற்றியான விவகாரத்தை இன்னைக்கு நம்ம சென்னை சார்ந்த ஒரு உயர் காவல்துறை அதிகாரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. மொத்தம் 7 நபர்கள், அதில் 4 பேரை கைது பண்ணிட்டோம், இன்னும் 3 பேரை தேடிட்டு இருக்கோம். அதில் ஒருத்தன் மீது 2 குற்ற செயல்கள் இருக்குது, ஆனால் என்ன பெரிய குற்றம்லாம் செய்யலை அவர் சொல்கிறார். அவர் இந்த வார்த்தையை சொன்னாருங்க, பெரிய குற்றம் இல்லை, ஒரு கிட்னாப்பிங் கேஸ்லேயும் ஒரு கேஸ்லேயும் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கிட்னாப் கேஸ்லாம் பெரிய கேஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸில் கிட்னாப்லாம் ஒரு கேஸே இருக்காதா இருக்கும். அப்படியே அவர் வராரு, வந்தபோது அந்த கொடி இருந்துச்சேப்பா சார், அந்த கொடி இருந்துச்சு சார், அதை பற்றி நீங்கள் ஏதாவது விளக்கத்தை சொல்லுங்கள், ஏதாவது கட்சி ஆதரவாளர்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அங்கே கொடியை கொத்திட்டாங்கன்னா பார்க்கிங் லாட்டுக்காகவும் அதே மாதிரி டோல்கேட்டுக்காகவும் அந்த கொடி அப்படிங்கிறது அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வேற இதுக்கு பின்னாடி அரசியலே கிடையாதுன்னு சொன்னார் பாருங்க. அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அது பயன்படுத்தின மாதிரி தெரியுது. ஸோ இங்கே அவர் என்ன சொல்ல வராரு, திமுகவினுடைய கொடி இருந்தது என்றால் உங்களுக்கு சட்டம் செல்லுபடி ஆகாதா? அப்போ நாங்கள்லாம் இழிச்ச வாயினுங்க, கொடி குத்தாமல் காரில் போகிறவனுங்க எல்லாம் டோல்கேட்டில் நாங்கள் காசு கொடுத்துட்டு போகணும். திமுக இல்லாட்டி கட்சி கொடி நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வருதோ இல்லாட்டி பாஜகவோ நாம் தமிழர் கட்சியோ தாவேக்காவோ யாராவது ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்களுடைய கொடி முன்னாடி இருந்து அவங்க டோல்கேட்டில் பணம் கொடுக்க வேண்டாம், குத்துங்கட ஆளுக்கு ஒரு கொடியை அப்படின்னு சொல்லி நாங்களும் குத்த ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன ஆகுறது? இப்படி ஒரு விளக்கத்தை ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும்? ஒரு கேள்வி உருவாகுமா இல்லையா? மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? அப்போ இவ்வளோ நாள் அவங்கெல்லாம் இந்த கொடி குத்துனவங்கலாம் டோல்கேட்டில் எதுவுமே இல்லாமல் காசே இல்லாமல் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ நாங்கள் ஏமாளியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? நார்மலாக ₹1 ₹10 நம்ம சும்மா யாருக்காவது எடுத்து கொடுத்துட்டோம்னா நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் டிக்கெட்டுக்கு ₹9.50 ₹10 கொடுத்துட்டு அந்த 50 பைசா திரும்ப நமக்கு கிடைக்காம அந்த கண்டக்டர் நம்மளை ஏமாத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், வலிக்கும். 50 பைசா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 50 பைசா இன்னும் நம்ம கையில் கிடைக்கலையே. பஸ்ஸுலேருந்து இறங்கின அடுத்த ஸ்டெப்பே நம்ம போய் கண்டக்டர்கிட்ட போய் கேட்போம், எனக்கு 50 பைசா தரணும் சார், தாங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்போம். இப்படி தெரிந்து நம்ம ஏதாவது பணத்தை இல்லாட்டி அது பைசாவாக இருந்தாலுமே அதை இழக்கும் போது ஒரு வலி ஏற்படும்ல, அந்த வழி தான் இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க காவல்துறை அதிகாரி அவர்களே அப்படிங்கிற மாதிரி கீழே இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்க முடியுது. ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க எல்லாருமே அப்போ திமுகவினுடைய கொடி டோல்கேட் மற்றும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறதா? இதே மாதிரி தானே திமுகவினுடைய கொடியை வைத்து ஆட்டை திருடிட்டு போனாங்க கொஞ்சம் பேர். இதே மாதிரி தானே திமுகவினுடைய கொடியை வைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டான் ஞானசேகரன். இதே மாதிரி தானே கட்சி கொடியை பயன்படுத்தி இப்போ இவனு தப்பு செஞ்சுருக்காங்க. அப்போ இதுக்கு ஒரு எண்டு கார்டே கிடையாதா? இந்த கேள்வியை சாதாரண மக்கள் கேட்க வேண்டும். நாளைக்கு உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு திருட்டு நடவடிக்கை இருந்துச்சு, அது வழியாக நீங்கள் சிசிடிவி எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி காருக்கு முன்னாடி ஒரு கொடி இருந்துச்சுன்னா யாரும் பேசக்கூடாது. ஏன்னா அது எழுதப்படாத ஒரு லைசன்ஸாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழக மக்களே விழிப்புடன் செயல்படுங்கள். நான் ஏதோ எனக்காக பேசுகிறேன்னு மட்டும் நினச்சிக்கிடாதீங்க. ஒரு கொடிக்கு இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னா இந்த கட்சியை சார்ந்தவன் நான், என்னை நீ ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும்? இவ்வளோதான் அரசியல், இவ்வளோதாங்க அரசியல். இந்த அரசியலை புரிந்து கொண்டாலே இந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி ஓடக்கூடிய இந்த மாதிரியான கயவர்கள், இந்த அரசியல் கட்சிக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஞானசேகரன்கள், இந்த காரில் துரத்தின இத்தனை கயவர்கள் 7 பேர் அப்படின்னு சொல்கிறவனுங்க, அவங்களுடைய பெயரை கேட்கிறார் ஒரு நிருபர். அதற்கு அந்த காவல்துறை அதிகாரி சொல்கிறார், அந்த 7 பேரும் பாவங்க இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அதே மாதிரி அந்த பெண்ணினுடைய பெயரையும் அந்த பெண்ணினுடைய கார் நம்பரையும் வெளியில் விடும்போது இந்த தயக்கம் இல்லையே சார் உங்கள் அரசு அதிகாரிகளிடம், காவல்துறை அதிகாரிகளிடம்? எங்களுக்கு வலிக்குதில்லை சார். நார்மலாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர், எந்த விதத்திலும் எந்த பக்கமும் சாயாத ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் சார்? இதை தான் சார் நாங்கள் கேட்குறோம். எங்களை எல்லாருமே வஞ்சிக்கிறாங்க சார். நாங்கள் நம்பி கொடுத்து வாக்குகளை செலுத்தக்கூடிய அரசியல்வாதிகள் எங்களை ஏமாத்துறாங்க. நாங்கள் பெரிய ஆசையுடன் இருக்கக்கூடிய எங்கள் ஊர் கவுன்சிலர் எங்களை ஏமாத்துறாரு. எங்களை ஏமாத்தாமல் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதை விட கூடுதலாக நீதிமன்றத்தை நாங்கள் ரொம்ப பெரிய அளவில் நம்புகிறோம். நீங்கள் 2 பேரும் தான் எங்களுக்கு சரியான வழிகாட்டிகளாக இருக்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் 5 பேர் கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு சொல்லி இரக்க குணம் காண்பித்த இந்த காவல்துறை அதிகாரிகள் ஏன் அந்த பெண்ணினுடைய ஃபோன் நம்பரையும் அந்த பெண்ணினுடைய கார் நம்பர், அந்த பெண்ணினுடைய பெயர் இதெல்லாமே மறைக்காமல் வெளியில் விட்டீங்க? இது தவறு தானே அப்படிங்கிறத இன்னும் ஏன் யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறீர்கள்? இதே மாதிரியான தவறு இனி வாழ்க்கையிலே நடக்காது, தமிழ்நாட்டிலே நடக்காதுன்னு சொல்ல வேண்டியதானே? வேற ஒன்றுமே இல்லை. பெண்ணை திரும்பி பார்த்தான் என்றால் அவனுக்கு 7 வருட சிறை தண்டனை அப்படின்னு சொன்னவர் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அந்த 7 பேருக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்க? 7 வருட சிறை தண்டனை கொடுத்து இது இன்னைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், எல்லாரும் கைத்தட்டுங்க, ஸ்டார்ட் பண்ணுறோம். மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த வாக்கை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி.
ஏதோ எதகை மோனையாக நான் பேசுகிறேன் நம்பிவிடாதீர்கள் மக்களே. என் மீதும் நீங்கள் சந்தேகப்படுங்கள். அதைவிட கூடுதலாக உங்களை நம்ப வைக்கக்கூடிய ஊடகத்தின் மீது, உங்கள்கிட்ட பொய் சொல்லி நீங்கள் இதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூஸ் மீடியா மீதும் நீங்கள் சந்தேகப்படுங்கள். நான் நல்லது செய்வேண்டா, உங்களுக்கு என்னை விட்டால் வேறு யாருமே இல்லடா அப்படின்னு சொல்கிற அரசியல்வாதிகளை கண்டிப்பாக சந்தேகப்படுங்கள். உங்களுடைய சந்தேக பார்வை நீளட்டும். நீண்ட பிறகு உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவு உங்களை நல்வழிப்படுத்தும். இதை தான் ஈவேராவும் சொல்லியிருப்பாரு. இதை தான் யார் வாசித்தாலும் எங்கே வாசித்தாலும் சொல்லியிருப்பாங்க. எல்லா மதமும் இதை தான் சொல்லும். இவ்வளோதான். நல்ல தெளிவுடன் யோசி. உன்னுடைய மனதில் என்னது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறதை தெளிவுபடுத்துவதற்கான மன உறுதி உன்னிடம் இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நம்பிடாதீங்க மக்களே. மறுபடியும் 2026 சரியான நபர்களை சரியானதுக்காக தேர்ந்தெடுங்கள். அது யாராக வேணாலும் இருக்கலாம். இப்போ ஆள்ற கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சி ஆகக்கூடிய நபர்களாக இருக்கலாம், புதுசாக கட்சி தொடங்கினவங்களாக இருக்கலாம், இல்லை தமிழுக்காக நாங்கள் கட்சி தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னவங்களாக இருக்கலாம். யாராக வேணாலும் இருக்கலாங்க. ஆனால் தெளிவான முடிவை எடுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.